சென்னை ராமாபுரத்தில் அப்புக்கடை பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் பிரியாணி கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணியும் பீஃப் பிரியாணியும் 130 ருபீஸ், அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். இப்போ இருக்கிற விலைவாசியில் 130 ருபீஸ்க்கு அன்லிமிட்டடாக பிரியாணி கொடுக்குறது கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா பல ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி 250 ருபீஸ், மட்டன் பிரியாணி 350 ருபீஸ் அப்படின்ற ரேஞ்சில் போய்ட்டுருக்கு. பட் இங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கடை முதல்ல டிஎல்எஃப்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருந்த கடையை வந்து லொக்கேஷன் மாற்றி இப்போ கம்பர் ஸ்ட்ரீட்டில் வந்து மாற்றிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் பைக்கில் போகிறதுக்கு. நான் வந்து இவங்கள்ட்ட சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். பீஃப் பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன், அதனால் சிக்கன் பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு அந்த குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் கொடுக்குறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியே வந்து ஒரு லக்ஸுரி ப்ராடக்டாக வந்து மாற்றிட்டாங்க. இன்னும் சீரக சம்பா பிரியாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் வந்து 400 மேலே போயிடுச்சு. அது என்னமோ ஒரு சூப்பர் ரிச் பீப்புள் மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க. பட் இங்கே வந்து இந்த ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே எல்லா தரப்பு மக்களும் சாப்பிடக்கூடிய அளவில் இந்த ப்ரைஸ் இருக்குது. இங்கே வந்து பாஸ்மதி ரைஸில் நல்லா டேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. இங்கே சிக்கன் பிரியாணியோட பீஃப் பிரியாணி தான் வந்து ஃபேமஸ்ஸு. பட் நான் சாப்பிடாதனால நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். அதிலே வந்து டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடிஷ்னலாக பிரியாணி கேட்டிருந்தேன், அதுவுமே வந்து வச்சுருந்தாங்க. சென்னையோட ஃபுட் சீனே வந்து பயங்கரமாக மாறிட்டே இருக்கேன், நிறையா எவால்வ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து டிஎல்எஃப் சைட்லாம் வரும்போது இங்கே குறிப்பாக ஒரு பிரியாணி கடை இருந்தது, அதுதான் வந்து ஃபேமஸாக இருந்தது. இப்போ பார்த்தா அந்த கடை வந்து மூடியாச்சு. அந்த மாதிரி நிறைய புது கடைகள் வந்துகிட்ருக்கு. இப்போ இந்த பகுதியில் வந்து மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ டபுள் டக்கராக வந்து கட்டிகிட்ருக்காங்க. கீழே ரோடு, மேலே வந்து மெட்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும் போல். இன்னும் நிறையா சுற்றி நிறைய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இந்த இடமே வந்து வேறு லெவலாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும். சென்னையில் இருக்கிற பெஸ்ட் பஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதெல்லாமும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan. So go do subscribe to the channel, guys. Bye.